ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் பிரின்சஸ் கட்டிங் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்றதை முன்பகுதியில் மட்டும் பார்க்கலாம். இப்போ வாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் கற்றுத்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. கையிறக்கமும் முன்கழுத்தும் மார்க் பண்ணி வச்சாச்சு. இந்த கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு இங்கேருந்து இந்த 4லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை இறக்கத்துக்கு வந்து நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே இருந்துட்டு கரெக்டாக நம்ம டாட் வந்து பிடிப்போம் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு போகும். ஃபஸ்ட்டு லைட்டாக பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தோம். நம்ம டாட் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசுலேருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் சின்னதாகணும். இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்கர் பண்ணிவிடுங்க, அப்படியே ரவுண்டா. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து இந்த நம்ம ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அர்க்கர் மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து அழகாக வரும் உங்களுக்கு. இது சும்மா சின்ன ஒரு இது தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.